ஓகே சார், நன்றி. நாங்களும் எதிர்பார்க்கல, செம்மையான பிளேஸாக இருக்கு. மக்களே நெருங்கிட்டு நம்ம ஒரு 2 கிலோமீட்டர் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அர்த்தீஸ்வரன் கோயில் பக்கத்தில் நெருங்கிட்டோம். மக்களே பங்க் பாருங்க, மேலே பங்க் வசதி கூட உண்டு. பெட்ரோல் அடிச்சுக்கலாம், மேலே வந்து பெட்ரோல் அடிச்சுக்கலாம், பங்க் வசதி. இந்த கொல்லிமலைக்கு வரக்கூடிய சீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் டு ஜூன் வந்து இதோட சீசனு. பயங்கர ரஷ்ஷாக இருக்கும் கண்டிப்பாக. ஓகே சார், நன்றி. சீட்டெல்லாம் கொடுக்குறது. மக்களே நம்ம அப்போ அந்த அருவியில் நம்ம குளிச்சுட்டு வந்தோம். நான் வந்து நம்ம பசங்களுக்கு வந்து நான் ராஜ்குமார் பேசுறேன். நான் வீநகர்ல இருந்து டைம் பேக்கேஜ் வந்து சொன்னாங்க. இங்க ஒரு சின்ன அருவி இருக்கு. அங்க நான் வந்து கொல்லிமலை வந்துட்டேன். ஆக்சுவலி ஃபோன் பண்ணலாம். இங்கதான் ஆகாய கங்கை இதுக்கு போற வழி இந்த வழி தான். ஆனா இது உள்ள உள்ள எத்தனை 1600 ஸ்டெப்ஸ், மொத்தம் 1600 ஸ்டெப் இந்த வழியா போகுது. ஆகாய கங்கை 7 மணிக்கு அதான் பசங்க இருக்காங்க. டைம் வந்து நாங்கள் கொஞ்சம் அது எந்த பக்கம் இருக்கு? ஐயோ, அது நம்ம நெக்ஸ்ட் டைம் வருவோம்ல. மக்களே இந்த மார்க் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல குளிக்கும் போது வலிக்கு வந்து இங்க பட்டுருச்சு. இந்த மார்க், திஸ் இஸ் த மார்க். ஓகே, இதுதான் ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி. வாங்க வாங்க வாங்க. இதுதான் ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி. फोटो भी निकाल दिया ऐसा। निकाला बस 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 बस। ये चप्पल नहीं पहना आयो कुत्तू कल जो यार चप्पल चल चप्पल எதுக்கு உங்களுக்கு? மக்களே வாங்க, डूबेगी பாருங்க. இதுதான் ठंडा ठंडा नहीं है, வாங்க வாங்க வாங்க. போகலாம்ல, குழந்தைங்க கூப்பிட்டு இந்த பக்கம் பாத்தியா? பாருங்க, அங்கிருந்து நடந்து வந்தோம். அங்கே பாருங்க இடம், அதுவும் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அங்கே 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 குளிக்க முடியாது. நம்ம குளிக்கிறதுக்கு முன்னாடி போகணும், இன்னும் கொஞ்சம் முன்னாடி தாண்டி போகணும். வாங்க போங்க. சூப்பர், நாங்களும் எதிர்பார்க்கல. செம்மையான பிளேஸாக இருக்குது.
தெரிஞ்சு நான் சின்ன வயசுல நாங்கள் வந்திருக்கோம். இந்த இடத்துல குளிச்சிருக்கோம். A few hours later. மக்கள் இங்கே சின்ன அருவியில் நம்ம குளிச்சுட்டு வந்துட்டோம். இங்கே பாருங்க, ஃபேமிலியெல்லாம் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க. இப்போ நம்ம உள்ள நம்ம போய் தரிசனம் பண்ணிட்டு இந்த சூப்பு எதில் பண்ணுறதுக்கா? இந்த சூப்பு என்ன கிழங்கு? மூலிக்கிழங்கா? கொல்லிமலை ஸ்பைஸுங்க இதெல்லாம். 100 கிராம் எவ்வளோங்க? 1 கிலோ 600. மராட்டி முக்கு ஏன் அது ஏன் இங்கே கிடைக்கிறது இல்லையா? பாம்பேல கிடைக்குது. என்ன பேர் சொன்னா எங்களுக்கு புரிய மாட்டேங்குது. எதுங்க? எது? 1 கிலோ 600 ரூபாவா? அப்போ நமக்கு ஒரு 100 காக்கிலோ 150. அப்போ 100 கிராம்னா எவ்வளோ வரும்? அவ்வளோதாங்க. எங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுறது இல்லை. 2 போட போறோம். 100 ரூபாய்க்கு கொடுத்துருங்க. 100 ரூபாய்க்கு கொடுத்துருங்க. 100 ரூபாய்க்கு கொடுத்துடலாமா? 100 ரூபாய்க்கு. நாங்க ஏற்கனவே கொடைக்கானல்ல எல்லாம் வாங்கி கலர் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு. இங்க வரைஞ்சு தானா? கொல்லிமலை மிளகு தானா? நாம வந்துங்க கொடைக்கானல் எல்லாமே வாங்கிட்டோம் ஸ்பைசி. அதனால இது மட்டும் தான் நமக்கு கிடைக்கும் இருந்தது, இந்த மராட்டி முக்கு. அதனால இது மட்டும் வாங்க போறோம். சொல்லிட்டீங்களா? வாங்கியிருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் வந்து தலப்பாக்கட்டு பிரியாணில வந்து இதை யூஸ் பண்றாங்க. அந்த பிரியாணி பண்ணி நெக்ஸ்ட் தலப்பாக்கட்டு பிரியாணி பண்ணி தலப்பாக்கட்டு பிரியாணில இது போட்டு நம்ம மக்களுக்கு பண்ணி வாங்கி போறோம். ஓகே. கொடைக்கானலும் கொல்லிமலை மசாலா வச்சு தலப்பாக்கட்டு மசாலாவையும் வச்சு கொடைக்கானல் மராட்டி முக்கு. நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். கொடைக்கானல் மசாலா ஸ்பைசி மசாலா வச்சு கொல்லிமலை மராட்டி முக்கு வச்சு நம்ம தலப்பாக்கட்டு பிரியாணி செய்ய போறோம். ஓகே. கூடி சீக்கிரம் செஞ்சு ஃபேமிலியா சாப்பிடுறோம். டைரக்டா பஸ் இருக்கு பாருங்க. நாமக்கல் டைரக்டா பஸ் இருக்குது. நாமக்கல் சோளக்காடு அர்ப்பளீஸ்வரன் கோயிலுக்கு நேரடியாக பஸ் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா நேரடியாக பஸ்ல வந்துடலாம். இப்போ கொல்லிமலையில முன்ன மாதிரி இல்லைங்க. இப்போ எங்கேனாலும் வந்துடலாம். பஸ் இங்கே இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் எப்படி இருந்துச்சு ராஜ்குமார்? கொல்லிமலை ட்ரிப் எப்படி இருந்துச்சு? என்ஜாய் பண்ணியிருக்கோம். ஒரு வாட்டர் ஃபால்ஸு, அப்போ அது என்ன சொல்லுவோம், ஓடமா ஆற்றுலையும் குளிச்சு ரொம்ப டயர்டாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ என்ஜாய் பண்ணியிருக்கோம். பட் ஆக்சுவலி பார்க்கும்போது நம்ம எவ்வளோ தூரம் போகிறோம், கொடைக்கானல் அங்கே இங்கேன்னு. இப்போ நம்ம ராசிபுரத்தில் ஜஸ்ட் ஒரு 30-40 கிலோமீட்டர்ஸில் இவ்வளோ அருமையான ஸ்பேஸு, இயற்கையான தண்ணி, இயற்கையான காற்று, சந்தோஷமான வாழ்க்கை. வேறு என்ன சொல்லுங்கள்? சரி, டீ 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 சொல்லுங்க. டீ எங்கள் அண்ணி சொன்னாங்க, லேட் பிக்கப் தான், அவங்க லேட்டாக தான் புரியுவாங்க. ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணிவிட்டோங்க. அடுத்து தான் கீழே இறங்குறோம், பிரியாணி போடுறோம், போய் தூங்குறோம். நாளைக்கு இந்த மசாலா வாங்கி சும்மா இருக்கக்கூடாது, அது நாளைக்கு பிரியாணி பண்ணி போடணும். சும்மா வாங்கி அழகு பண்ணக்கூடாது. டீ நிறையா குடிச்சாச்சு, இனிமேல் அடுத்தது பிரியாணி தான். உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது சொல்கிறீங்க சரிங்களா? ஓகே. மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் ஃபேமிலியோடு வந்தோம். கீழே குளிக்கலாம்னு நினச்சோம். பட் என்னன்னா இந்த அர்ப்பளீஸ்வரன் அருளால் மேலே வந்துட்டோம். பார்த்து தரிசனம் பண்ணிவிட்டு நல்லா குளிச்சுட்டு இந்த டூர் ட்ரிப்பு சூப்பராக இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணோம் ஃபேமிலியாக. வாட்டர் ஃபால்ஸ் போனோம், ஆறுக்கு போனோம், கோயிலுக்கு போனோம், கொஞ்சம் ஸ்பைசஸ்லாம் வாங்கினோம், மூலிகை சூப் குடித்தோம். சூப்பராக இருந்துச்சு.
இப்போ வந்து நம்ம வந்து அந்த நம்மளோட இந்த டூரு இந்த ட்ரிப்பு வந்து இன்னோட முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்குவோம். அது வரைக்கும் பாய். யூடியூபர் உலகம் சேனலுக்கு உங்களோட ஆதரவு கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்குது, ஃபாலோ பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.